எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் ஆகஸ்ட் 5th கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று பார்க்க வேண்டியது, ஸோ எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இருந்ததுனால பார்க்க முடியல. இன்னைக்கு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 4th கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் 101வது ராம்சார் தலமாக எந்த மாநிலத்தின் க்ளோவ் ஏரி அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அருணாச்சல பிரதேச மாநிலம். MSME மேம்பாட்டு திருத்த மசோதா 2026 எந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்கிறது? MSME மேம்பாட்டு சட்டம் 2006. உறுப்பு மாற்று சிகிச்சையில் இந்திய அளவில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்த்தப்பட்டுள்ளது? ஆன்சர் 38ஆக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2025 தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, April 1. மை கால் செயலியை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தி உள்ளது? ஆன்சர் TRAI, அதாவது ட்ராய், டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. லிவின் உறவுகளுக்கு கீழ்கண்ட எந்த சட்டப்பிரிவு பொருந்தும் என்று சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது? இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 498A. 2030ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஸோ குஜராத்ல, அகமதாபாத்ல தான் 24th காமன்வெல்த் கேம்ஸ்ங்கிறது நடத்த போறாங்க. 2D பிரான்ஸ் ஃபேமஸ் போட்டியில் பங்கேற்ற முதல் இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் ஹர்ஷிதா ஜாகர். தீரன் சின்னமலையின் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஸோ கவனிங்க, தீரன் சின்னமலையுடைய நினைவு தினம் அப்படின்னா இது நியூஸ் பேப்பர்ல போட்டிருந்தது. ஆகஸ்ட் 3. அதாவது எதை பேஸ் பண்ணி போடுறாங்கன்னா ஆடி 18. ஆடி 18ங்கிறது என்னது? முக்கியமான நாளாக கருதப்படுது இல்லையா? ஸோ அந்த ஆடி 18 தமிழ்ல அவர் தூக்கிலிடப்பட்டதுனால அந்த நாளை நினைவு நாளா நம்ம அனுசரிக்கிறோம். அது இங்கிலீஷ்க்கு ஜூலை 31 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ல போட்டிருக்காங்க. இந்த வருஷம் ஆடி 18ங்கிறது எந்த டேட்ல வருது? ஆகஸ்ட் 3 வருது. ஸோ அதனால இதை பார்க்கணும். சரிங்களா? உங்களுக்கு ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 5th டுடே கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன திருக்குறள்னா பெரியாரை துணைகோடல் அதிகாரத்துல பார்த்துட்டு இருக்கோம். கவனிங்க. ஸோ அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். அதாவது அரியவற்றுள் அரிதான விஷயங்கள்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அந்த அரிய விஷயங்கள் எல்லாத்துலயும் அரிய விஷயம் அப்படின்னா அது என்னன்னா பெரியவர்களை நம்ம பேணி அவங்க கிட்ட போய் சேர்ந்துடுறது, அவங்களுடைய அறிவுரைகளை பெற்று அவங்கள நம்மளுடைய ஆட்களாக, அதாவது அவங்களுக்கு அறிவுரைகளை பெறக்கூடிய ஒரு ஆட்களா நம்ம போய் அவங்களோட சேர்ந்துக்கிறது அப்படிங்கிறது தான் அரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா என்ன பார்த்திருப்போம்? அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். ஸோ இப்போ அதெல்லாம் கூட அரிது கிடையாது, எல்லாத்துலயுமே அரிதான விஷயம் அப்படின்னு பார்த்தா அது பெரியார பேணி நீங்க அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறது, அவங்க துணையான அவங்கள நம்மள ஒரு துணையா ஏற்றுக்கொள்வது அப்படிங்கறதுதான் அரிதான விஷயம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இந்த திருக்குறள்ல சொல்றாரு. அடுத்து தமிழ்நாடு டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிறப்பு பொருளாதார மண்டல ஏற்றுமதியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 4th place. ஸோ இப்போ சிறப்பு பொருளாதார மண்டலம்னா என்ன? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். SEZன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம். அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கும் நார்மலா உள்ள ஒரு இடத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேக்டரி, சாம்சங் நிறுவனம் மொபைல் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி இங்க நமக்கு அமைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல அமைக்கலாமா இல்லது நார்மலா உள்ள ஒரு இடத்துல அமைக்கலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது எங்க அவங்களுக்கு லாபம் தரக்கூடிய இடமா இருக்குன்னா அது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல அப்படிங்கிற ஒரு இடத்துல அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க அமைக்கணும் அப்படின்னா நிறைய கிளியரன்ஸ் வாங்கணும். அதாவது என்விரான்மெண்ட் சம்பந்தமா அதுல பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லிட்டு கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கணும். அடுத்து எலக்ட்ரிசிட்டி, அவங்களுக்கு பவர் கனெக்ஷன் வேணும் இல்லையா, அதுக்கான அனுமதிகளை பெறணும். இந்த மாதிரி நிறைய அனுமதிகளை அவங்க பெற வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணி ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் அவங்க ஏறி இறங்கி அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ 9 months மேலே ஆயிரும் கிளியரன்ஸ் வாங்குறதுக்கே. இங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல 2 weeksல சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், ஒரே அப்ளிகேஷன் தான் ஆன்லைன்லேயே போட்டு நீங்க எல்லாத்துக்குமே கிளியரன்ஸ் வாங்கிடலாம். இங்க
உற்பத்தி செய்யணும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அமைக்கணும்னா அதுக்கான இயந்திரங்கள்லாம் தேவைப்படும். வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும்னா அதை இறக்குமதி செய்யறதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ, வரி இல்லாமல் இறக்குமதி செஞ்சுக்க முடியும். இங்கே உற்பத்தி செய்யப்பட்ட மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் டாக்ஸ் ஃப்ரீயாக வந்து ஏற்றுமதி செய்ய முடியும். நெக்ஸ்ட் வந்து அனைத்து வசதிகளும் இந்த ஒரு இடத்துல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல வழங்கிடுறாங்க. ஸோ இதனால நமக்கு என்ன லாபம் வரும் அப்படின்னா வேலை வாய்ப்பு. நிறைய பேருக்கு இங்கே ஃபேக்ட்ரி அமைக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகும், உற்பத்தியும் அதிகமாகும். ஸோ அதனால் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லி பார்க்குறோம். இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க இல்லையா, அந்த வரிசையில் நம்ம தமிழ்நாடு 4th பிளேஸில் இருக்குது. ஸோ ஆன்சர் 4th பிளேஸ். இதில் முக்கியமான 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கான பாலிசி கொள்கை அப்படிங்கிறது 2000ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கான சட்டம் எப்போ இயற்றப்பட்டது? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட்ங்கிறது 2005ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த SEZ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா, அங்கே எவ்வளவுக்கு வந்து பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க 2025 to 26 அப்படின்னா 16.36 லட்சம் கோடி மதிப்புக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ மதிப்பிலான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா 2.12 லட்சம் கோடி மதிப்பிலான பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்லேருந்து நம்ம ஏற்றுமதி செய்கிறது எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா 11.8% வளர்ச்சியை கண்டிருக்கு. ஸோ அப்போது நம்ம தமிழ்நாடு 4th பிளேஸில் இருக்குன்னா டாப்பில் யார் இருக்கான்னு கேட்டால் குஜராத் தான் டாப்பில் இருக்கு. ஸோ தமிழ்நாடு 4th பிளேஸு. ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்போம். அந்த துறை சார்ந்த மத்திய இணையமைச்சர் ஜிதின் பிரசாதா. இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் 2029ஆம் ஆண்டில் இந்தியா எத்தனை $1 trillion பொருளாதாரமாக உருவெடுக்கும் என சர்வதேச நிதியம் கணித்துள்ளது? ஆன்சர் 5 trillion. ஸோ 5 trillion பொருளாதாரம் கொண்ட நாடாக 2029 இந்தியா உருவெடுக்கும்னு சொல்லிட்டு IMF வந்து கணிச்சிருக்காங்க. IMF தான் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஸோ 5 trillion பொருளாதாரம் கொண்ட நாடா உருவெடுக்கும்னு சொல்லிட்டு IMF உடைய வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட் ஏப்ரல் 2026ல தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எதனால இப்படி சொல்றாங்கன்னா, நம்மகிட்ட என்னென்ன ஸ்கீம் வந்து உற்பத்தியை பெருக்கிறதுக்காக நம்ம செயல்படுத்துறோம், மேக் இன் இந்தியா ஸ்கீம், அப்புறம் PLI ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ப்ரோக்ராம், அதாவது உற்பத்தியுடன் இணைந்த ஊக்குவிப்பு திட்டம், ஊக்கத்தொகை திட்டம் சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்கீம் வந்து செயல்படுத்துறோம். இந்த ஸ்கீம்னால நம்ம இங்க ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்திங்கிறது அதிகப்படுத்தப்படுது. அதிகமாகிறதன் மூலமா அதை நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறோம். ஸோ அப்போ அதன் மூலமா நம்மளுடைய அந்த பொருளாதாரங்கிறது $5 trillion எட்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மேக் இன் இந்தியா ஸ்கீம் வந்து 2014 லான்ச் பண்ணது, PLI ஸ்கீம் வந்து 2020 லான்ச் பண்ணது, அப்புறம் கதிசக்தி திட்டம் நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா அமைச்சகங்களையும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படக்கூடிய திட்டம் 2021 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்து குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, MSME நிறுவனங்கள், அதை வந்து அதோடைய செயல்பாட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக குறு சிறு நிறுவனங்களுக்கு அங்கீகாரம் வழங்குறதுக்காக உத்தியம் போர்ட்டெல்லாம் அவங்க பதிவு செஞ்சுக்கலாம். அதன் மூலமாக பல்வேறு திட்ட பலன்களை அந்த குறு சிறு நிறுவனங்கள் பெற முடியும். அடுத்து கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ். கவர்மெண்ட்டுக்கே நிறைய பொருட்கள் வந்து தேவைப்படுது. இப்போ கவர்மெண்ட் சாலைகள் போடுறாங்க அப்படின்னா அதுக்கான பொருட்கள் தேவைப்படுது, இயந்திரங்கள் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்கு இவங்க வந்து இந்த மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுல மக்கள் வந்து என்ன பண்ணலாம், அவங்களுடைய விற்பனையை வந்து செய்ய முடியும். ஸோ அதான் வந்து கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ். அப்புறம் விஸ்வகர்மா ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா 18 வகையான பாரம்பரிய தொழிலை செய்யக்கூடிய கைவினை தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நிதி உதவி, திறன் பயிற்சி, அவங்க ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்காக லோகோ, இந்த மாதிரி மார்க்கெட்டிங் உதவிகளை வந்து வழங்குறாங்க கவர்மெண்ட். ஸோ நமக்கு டார்கெட் என்ன, 2047க்குள்ள விக்ஷித் பாரத், வளர்ச்சி அடைந்த நாடாக நம்ம நாடு மாறணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கு. இந்த நிலையில IMF என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம 2029க்குள்ள 5 trillion பொருளாதாரத்தை எட்டுவோம்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு என்னென்னலாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, எந்தெந்த ஸ்கீம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்பாயின்மெண்ட். ரிசர்வ் வங்கியின் புதிய செயல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ ஆன்சர் மோனிஷா சக்கரவர்த்தி. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதோடைய ஆளுநராக இருக்கிறது சஞ்சய் மல்ஹோத்ரா. இப்போ அதோடைய புதிய செயல் இயக்குநராக மோனிஷா சக்கரவர்த்தி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். பிரதமர் குசும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019ஆம் ஆண்டு.
ஸோ அதாவது பிரதமர் குசும் திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா சோலார் பேனல்ஸ் மூலமா சோலார் பம்பு செட்டுகள் அமைக்கிறாங்க விவசாயிகள். அதே மாதிரி விவசாய நிலத்துக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சோலார் பேனல்ஸ் வந்து அமைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மானியம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 60% வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. சோலார் பம்ப் செட் அமைக்கிறாங்கன்னா 60%. அதுல ஸ்டேட் கவர்மெண்டோடைய பங்களிப்பு 30%, சென்ட்ரலோடைய பங்களிப்புங்கிறதும் 30%. ஸோ மொத்தமா 60% வந்து ஹெல்ப் பண்றாங்க. 2019 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் உடைய ஃபில் ஃபார்ம் என்னன்னா பிரதான் மந்திரி கிஷான் உர்ஜா சுரக்ஷா இவம் உத்தான் மகாபியன் அப்படிங்கிறதான் இந்த ஸ்கீம் உடைய ஃபில் ஃபார்ம். ஸோ 60% வந்து மானியமானது கொடுக்குறாங்க சோலார் பம்பு செட் அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த விவசாயிகளுக்கு. ஸோ அதாவது இப்போ விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை அதிகப்படுத்துறது. ஸோ மற்ற எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரினியூவபிள் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணணுங்கிறத ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க. பிளஸ் அவங்களுக்கு இன்சென்டிவும் கொடுக்குறாங்க. ஸோ குசும் திட்டம், கிஷான் உர்ஜா சுரக்ஷா இவம் உத்தான் மகாபியான் இது 2019 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்தின் கீழ் சோலார் பம்புகள் அப்புறம் சூரிய மின் நிலையங்கள் அமைக்கிறாங்க அப்படின்னா 60% வரைக்கும் மானியமானது கொடுக்குறாங்க. அதுல 30% சென்ட்ரலும் 30% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு வந்து பகல் நேரத்துல தடையற்ற மின்சாரம் இதன் மூலமா கிடைக்குது, ஏன்னா சோலார் பேனல்ஸ் மூலமாக. ஸோ அதாவது இன்னொன்று புதைப்படிவ எரிபொருள் அல்லாத புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. ஸோ இதனால என்ன குறையும்? கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆனது குறையும். இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட் 2015 to 25 வரை இந்தியாவில் காசநோய் பாதிப்பு எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? காசநோய் பாதிப்பு 2015 25 வரைக்கும் இந்த 10 years கேப்ல பாத்தீங்கன்னா 21% குறைஞ்சிருக்கு. 21% காசநோய் பாதிப்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ காசநோய் பாதிப்பு டிபி டியூபர்குலோசிஸ் இருக்கு இல்லையா? ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இப்போ ரிப்போர்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு இந்த டிபி குறைக்கிறதுல இந்தியா முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது லாஸ்ட் 10 yearsல 21% குறைஞ்சிருக்கு அந்த டியூபர்குலோசிஸ்னால பாதிப்பு ஏற்படுறது. 1,00,000 பேர்ல இப்போ டியூபர்குலோசிஸ் பாதிப்பு ஏற்படுது இல்லையா? இது வந்து 2015ல 1,00,000 பேர்ல 237 பேருக்கு இந்த பாதிப்பு இருந்திருக்கு. இப்போ அது எவ்வளவுக்கு குறைஞ்சிருக்குன்னா 187 குறைஞ்சிருக்கு. 1,00,000 பேர்ல 187 பேருக்கு தான் காசநோய் பாதிப்புங்கிறது இப்ப ஏற்படுது. ஸோ அப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிபினால உயிரிழக்கிறது, காசநோய் பாதிப்பால் உயிரிழக்கிறவங்களோட எண்ணிக்கைங்கிறது இப்போ 28ல இந்த 1,00,000 பேருக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா 28 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்போ அது 21 குறைஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து எவ்வளோ டிபி பாதிப்புகள் பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2015ல 26.37 லட்சம் பேருக்கு காசநோய் பாதிப்புகள் பதிவாயிருந்திருக்கு. அது பதிவாயிருந்திருக்கு. இப்போ 21% குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து டயபெட்டிஸ் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து 2.29 கோடியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி தொற்றா நோய்கள் காசநோயை ஒழிப்பதற்கான திட்டங்களுக்கு எவ்வளவு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்லனா 6763.85 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ உலக சுகாதார அமைப்பு இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1948 ஏப்ரல் 7 ஹெட் குவார்ட்டர் ஜெனீவால இருக்கு. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் உடைய 6 உறுப்புகள் ஒன்று தான் WHO. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் கீழ்கண்ட எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? சயின்ஸ் அண்ட் பினான்ஸ் மினிஸ்ட்ரி நிதி அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் திட்டமானது செயல்படுத்தப்படுது. இது என்னன்னா இது ஒரு பென்ஷன் ஸ்கீம். இப்போ வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அமைப்பு சாரானா எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளேயும் அவங்க வரமாட்டாங்க. விவசாயிகள், அதே மாதிரி கட்டிட தொழிலாளர்கள், கூலி தொழில் பார்க்குறவங்க இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க ஆர்கனைஸ் பண்ணாத செக்டார்ல அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு எப்படி ஓய்வூதியம்? இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காங்கன்னா அவங்க 60 years அடைஞ்சோடனே ரிட்டையர் ஆயிடுவாங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்க. இப்படி ஒர்க் பண்றவங்க உடல் உழைப்பு அவங்களுக்கு ஹெல்த் இருக்கிற வரைக்கும் பண்ண முடியும், அதுக்கப்புறம் பண்ண முடியாது இல்லையா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அப்போ அந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டு செக்டார் இருக்கவங்களுக்கும் ஓய்வூதியம் வழங்குறத உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் யோஜனா. ஷார்ட்டா வந்து PMSYM அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் ஃபார்ம், ஃபுல் ஃபார்ம், தமிழ் ஃபார்ம் எல்லாமே பார்த்துக்கணும் இந்த ஸ்கீமுக்கு. சரிங்களா?
ஸோ 18 வயசுலேருந்து 40 வயது வரைக்கும் இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க இந்த ஸ்கீம்ல இணைஞ்சு இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். எவ்வளோனா 55 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து மந்த்லி கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு வரணும். இப்போ எப்படி நம்ம ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணா ஒரு ப்ரீமியம் தொகைன்னு செலுத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி 55லேருந்து 200 ரூபாய் வரைக்கும் அவங்க மந்த்லி கொடுத்துட்டு வராங்க. அப்படின்னா அவங்க 60 இயர்ஸ் அட்டைன் பண்ணும்போது 60 வயசு அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமா மந்த்லி ஒரு 3000 ரூபாய் அவங்களுக்கு ஓய்வூதியமானது கிடைக்கும். இவங்க எவ்வளவு கொடுக்குறாங்களோ 50-50 மாதிரி இவங்க ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, பிளஸ் கவர்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 50-50 கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது அந்த பயனாளியும் கவர்மெண்ட்டும். ஸோ இவங்க வந்து இன்கம் டேக்ஸ் பேயராக இருக்கக்கூடாது, வருமான வரி செலுத்தக்கூடிய நபராக இருக்கக்கூடாது. வேற எந்த இபிஎஃப்ஓ, இஎஸ்ஐசி, என்பிஎஸ் இந்த மாதிரி நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்லாம் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் அவங்க பயனாளியாக இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுடைய மந்த்லி இன்கம் 15,000 அல்லது அதுக்கு கம்மியாக இருந்தால் தான் இந்த ஸ்கீமில் அவங்க ஜாயின் பண்ண முடியும். 3,000 வரைக்கும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஸ்கீமில் 54 லட்சத்துக்கும் மேலே உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமில் இது வரைக்கும். அதுல பெண்கள் பாத்தீங்கன்னா பாதிக்கும் மேல பெண்கள் தான், 53.1% பயனாளிகள் வந்து பெண்கள் தான் இந்த ஸ்கீம்ல இணைஞ்சிருப்பதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீம் 2019 தானே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 40 வயசுல ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தா கூட 60 வயசு அடையும் போது தான் அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். அப்போ இந்த ஸ்கீம்ல இணைஞ்சவங்க எப்போ பயன் பெற முடியும் அப்படின்னா 2039 பிப்ரவரி மந்த்லேருந்து தான் அவங்களுக்கு அந்த ஓய்வூதிய தொகையானது கிடைக்கும். 40 வயசுல உள்ளவங்க இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா. சரிங்களா, இதுதான். ஸோ ஓய்வூதிய பலனை உறுதிப்படுத்தணும் அன்ஆர்கனைஸ் செக்டார்ல உள்ள பீப்புளுக்குங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரினால ஸ்டார்ட் பண்ணி செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து இன்டர்நேஷனல். கீழ்கண்ட எந்த நாடு தனது பெயரை ரிபப்ளிக் ஆஃப் நவேரோ என்று மாற்றியுள்ளது? ஆன்சர் நவுரு. நவுரு அப்படிங்கிற ஒரு பசிபிக் ஓஷன்ல உள்ள ஒரு தீவு நாடு தான் நவுரு. அந்த நாடு பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் ஆஃப் நவோரோ அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க, நவேரோ அப்படின்னு சொல்லி. பசிபிக் பெருங்கடல் உள்ள ஒரு தீவு நாடு. நவுரு மொழியில அந்த நாட்டுடைய பாரம்பரிய பேர் வந்து நவேரோ, அதனால அப்படி மாத்துறாங்க. அடுத்து டிஃபென்ஸ். எக்ஸசைஸ் ரோடோர் கிளாப் 3 பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் வந்து பொக்ரான் ஃபீல்ட்ல, ராஜஸ்தான்ல பொக்ரான்ல தான் இந்த ரோடோர் கிளாப் 3 அப்படிங்கிற பயிற்சி. இது என்ன பயிற்சி அப்படின்னா, இந்த ட்ரோன் இருக்கு இல்லையா, ஆளில்லா விமானங்கள் இருக்கு இல்லையா, ஆளில்லா விமானம் வந்து இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க டிஃபென்ஸில். ஸோ அந்த ஆளில்லா விமானங்களை எப்படி நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணலாம், அந்த ஆளில்லா விமானம் எதிரி நாட்டு விமானம் வருது அப்படின்னா அதை எப்படி நம்ம தாக்கி அதை அழிக்கலாம், கவுண்டர் அட்டாக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயிற்சியானது ராஜஸ்தானில் நடந்திருக்கு. இந்த வருஷம் நடந்தது 3rd எடிஷன் ரோட்டோ கிளாப். ஸோ யார் நடத்திருக்காங்கன்னா இந்திய விமானப்படை, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சார்பில் தான் நடத்தப்பட்டிருக்கு. பொக்ரான்ல நடத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது 2024 நடத்திருக்காங்க. 2025 2nd எடிஷனும், இந்த வருஷம் 2026 3rd எடிஷனும் நடந்திருக்கு. ஸோ என்னது, இப்போ ட்ரோன் வருது அப்படின்னா அதை எப்படி நம்ம அட்டாக் பண்ணி அதை எதிர்கொள்ளலாம், கவுண்டர் அட்டாக் பண்ணலாம், அது சம்பந்தமான பயிற்சி. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே. இந்திய உறுப்பு தான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 3rd செலிப்ரேட் பண்றோம். ஏன் ஆகஸ்ட் 3rdனா ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, இதய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, அது நடந்தது ஆகஸ்ட் 3rd நடந்திருக்கும். ஸோ இந்தியாவில். ஸோ அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ற வகையில, நினைவு கூறும் வகையில இதை நம்ம செலிப்ரேட் பண்றோம். 1994 தான் ஆகஸ்ட் 3rd ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ இது யார் செலிப்ரேட் பண்றா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் இது வந்து செலிப்ரேட் பண்றோம். இன்னொன்னு, இந்த மாதிரி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் ஃபர்ஸ்ட்னு பார்த்தோம். இந்தியா உலக அளவுல 3rd பிளேஸ்ல இருக்கு. 3rd பிளேஸ்ல இந்தியா இருக்கு. ஸோ 16வது இந்திய உறுப்பு தான தினமானது இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தினால இதை செலிப்ரேட் பண்றோம். அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுல இந்தியா வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு. 2025 நம்ம 20,138 உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையானது செஞ்சிருக்கோம் இந்தியாவில். ஸோ 2013 இப்போ 2025 நன்கொடை செய்யறாங்க இல்லையா, உறுப்பு தானம் செய்யறாங்க இல்லையா, அவங்களோட எண்ணிக்கை வந்து 3526 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். 2026 ஆண்டுக்கான வாஷிங்டன் டிசி ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் டெய்லர் ஃப்ரிட்ஸ். டெய்லர் ஃப்ரிட்ஸ் வந்து இப்போ 2026 ஆண்டுக்கான வாஷிங்டன் டிசி ஓபன்
டென்னிஸ் போட்டியில சாம்பியனா இருக்காங்க. மென்ஸுக்கான பிரிவில் டெய்லர் ஃபிட்ஸும் விமென்ஸுக்கான கேட்டகரியில அலெக்சாண்ட்ரா ஏலா வந்து சாம்பியனா இருக்காங்க. அடுத்து ஷார்ட்ஸ். சென்னை தலைமைச் செயலகத்துல நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் உள்ள பணிகள்லாம் முடிஞ்ச அந்த கட்டடங்கள்லாம் திறந்து வச்சிருக்காங்க. ஜஸ்ட் பார்த்துட்டு போதும், இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து 5th ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன், டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. சிறப்பு பொருளாதார மண்டல ஏற்றுமதியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? சயின்ஸ் 4th பிளேஸ். 2029ஆம் ஆண்டில் இந்தியா எத்தனை $1 trillion பொருளாதாரமாக உருவெடுக்கும் என சர்வதேச நிதியம் கணித்துள்ளது? 5 trillion எக்கனாமியா. ரிசர்வ் வங்கியின் புதிய செயல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் மோனிஷா சக்கரவர்த்தி. பிரதமர் குசும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019ல லான்ச் பண்ணது. 2015 to 25 வரை இந்தியாவில் காசநோய் பாதிப்பு எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? ஆன்சர் 21%. பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் கீழ்கண்ட எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? நிதி அமைச்சகம். கீழ்கண்ட எந்த நாடு தனது பெயரை ரிபப்ளிக் ஆஃப் நவேரோ என்று மாற்றியுள்ளது? ஆன்சர் நவ்ரு. எக்ஸசைஸ் ரோடோர் கிளாப் 3 பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ராஜஸ்தான்ல பொக்ரான் ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்சில் நடந்திருக்கு. இந்திய உறுப்பு தான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 3. 2026ஆம் ஆண்டுக்கான வாஷிங்டன் டிசி ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் டெய்லர் ஃபிட்ஸ் வந்து சாம்பியனா இருக்காரு. இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.